நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு வீட்டுக்கு திருடுறதுக்கு போறாரு. நைட்ல சுத்தி முத்தியும் பார்க்குறாரு, எதுவும் கிடைக்கல. திரும்பி வரும்பொழுது ஒரு மூட்டை கால்ல தடுக்குது. என்ன ஏதுன்னு திறந்து பார்க்குறாரு, மிளகாய் மூட்டை. வந்ததுக்கு ஏன் சும்மா போனேன்னு சொல்லிட்டு அந்த மிளகாய அள்ளி அவரு திருடி எட்டுன்னு வந்த பையில போடுறாரு. உடனே காவலாளி வந்து புடிச்சு கட்டி வச்சிடுறாரு. காலையில பஞ்சாயத்து. நாட்டாம வந்து தீர்ப்பு சொல்றாரு. "இதா பாரு தம்பி, நீ திருடின மிளகாய சாப்பிட்ரு, நான் உன்னை விட்டுறேன். இல்லைன்னா 50 சவுக்கடி குடுக்குறேன், அதை வாங்கிக்கோ. இல்லைன்னா ரூ. 100 அபராதம் கட்டணும். இதில் நீ எதை செய்கிற?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த திருடு வந்த நபர், "நான் மிளகாயே சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மிளகாய் சாப்பிட்றாரு. கண்ணில் தண்ணி, வாயெல்லாம் எரியுது. நாட்டாம, "எனக்கு இந்த தீர்ப்பு வேணாம், 50 சவுக்கடி வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. 10 சவுக்கடி வாங்குறாரு. உடம்பெல்லாம் வலிக்குது, ரத்தம் வருது, அழுகுறாரு. நாட்டாம, "தீர்ப்பை மாற்றி சொல்லு, நான் ரூ. 100 அபராதமே கட்டிக்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த அபராதத்தை கட்டிட்டு போயிடுறாரு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த திருடு வந்த நபர் முதல்ல அபராதத்தை கட்டியிருந்தாருன்னா மிளகாயும் சாப்பிட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, அடி வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நாமளும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும், எந்த ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும், நம்ம வீட்டில் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும், நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடிய படிப்பு விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும், ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவை எடுங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு தெரியாத தன்மை எடுத்துட்டுமே அப்படின்னு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்ததாக 4 நாட்கள் என்னால் வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னா, நான் ஊருக்கு போயிட்டேன். வில்லேஜில் மாரியம்மன் பண்டிகை. அதனால் நேற்று ஈவினிங் தான் வந்தேன். நிறைய நபர்கள் கால் பண்ணி கேட்டாங்க, ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. நேற்று பஸ்ஸில் வரும்போது கூட சொன்னேன், நைட்டு தான் நான் வருவேன், நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மாரியம்மன் சன்னதியில் உங்களுடைய சார்பாக, மைவி த்ரீடர்ஸ் உறுப்பினர்கள் சார்பாக சில வேண்டுதலாம் வச்சுட்டு வந்திருக்கேன். மைவி த்ரீடர்ஸில் எல்லா உறுப்பினர்களுக்கும் பேமெண்ட்டு கூடிய விரைவில் வரணும் அப்படின்ற மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதற்கு இடையில் எம்டி அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம் உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் பேமெண்ட்டு போட்டாச்சு. பிஎம் உறுப்பினர்களுக்கு இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார பேமெண்ட் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பதிலை வந்து எல்லா உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை அப்படின்றது நிறைய மக்கள் காலையில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இல்லை சார், நாங்களாம் நிறையா கஷ்டமான சூழலில் இருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு அறிவிப்பு நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் வந்து கிரவுண்ட் மெம்பருக்கு போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சில மக்களினுடைய மனநிலை இருக்குது. நமக்குரிய நம்ம சொல்லிட்டோம். நிறுவனத்தின் சைடு என்ன ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. அடுத்தடுத்த வாரங்களில் சில்வர், கோல்டு, டைமண்ட் கிரவுன் உறுப்பினர்களுக்கான பேமெண்ட் போட்டதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் சில நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தடுத்த வர நாட்களில் அது சார்ந்த அறிவிப்புகளை கண்டிப்பாக சொல்லுவாங்க. யாரும் வருத்தப்படவோ அல்லது குழப்பம் அடையவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு தகவல். அடுத்து மைவி த்ரீடர்ஸில் பல்வேறு நபர்கள், பல்வேறு தரப்பட்ட நபர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு இக்கட்டான சூழலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நபர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, சார் எம்டி வந்து 2 நாளைக்கு 1 நாள் அல்லது வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து ஒரு அப்டேட் கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். 10 நாள் 12 நாள் வராமல் இருக்கும்போது எங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள், சந்தேகம் இதெல்லாம் வருது. எங்களுடைய டவுன்லைன் மக்கள் எங்களை வந்து கேட்குற கொஷினுக்கு எங்களால் பதில் சொல்லவே முடியல. அதனால் அடிக்கடி எம்டி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்த வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டவுன்லைன் மக்கள் வந்து அப்ளைனுக்கிட்ட, நீங்கள் தானே என்னை சேர்த்து விட்டீங்க, எனக்கு பேமெண்ட் வர்றதில் இவ்வளோ டிலே ஆகுது, அதனால் நீங்கள் எனக்கு ஏதாச்சும் முடிஞ்சால் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எங்களை வந்து கொஷின் கேட்குறாங்க. நாங்களும் இந்த பேமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சில தரப்பு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில அப்ளைன் வந்து டவுன்லைனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, ஓஎம்பிஎம் உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நிறுவனம். ஓகே, அவங்களும் நம்ம உறுப்பினர்கள் தான். பட் நாங்கள் வந்து சிஎம் உறுப்பினர்கள் பல இக்கட்டான சூழலில் அப்டேட் பண்ணிவிட்டு 4, 5 மாதங்கள், குறிப்பாக சில பெண்கள் எல்லாம் வந்து நாங்கள் வீட்டிலிருந்து ஒரு வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி
பண்ணியிருந்தோம் இத. பட் இந்த 4 மாசம் எங்களுக்கு இன்கம் வராம இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தியா இருக்குது. அப்படின்ற மாரி சில உருக்கமான மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. அது எல்லாருடைய நிலைமையும் இப்ப அப்படிதான் இருக்குது. நிறுவனம் நம்மளுக்கு பேமெண்ட் போடல அப்படின்னு சொல்லல. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மள நாம சமாதானப்படுத்திக்கிறதுக்கோ, அல்லது உங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அல்ல அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இக்கட்டான சூழல் இருக்குது. மைவி த்ரெட்ஸ்ல கிட்டத்தட்ட 60,00,000 பீப்பிள்ல ஒரு 30,00,000 பீப்பிள் ஆக்டிவா இருந்தாலும் கூட, நம்ம 30,00,000 மக்களினுடைய கஷ்டங்களையும், நம்மளுடைய இக்கட்டான சூழல் எல்லாத்தையும் தாங்கக்கூடியது யாருன்னா, நிறுவனம் தான், எம்டி தான். ஸோ, அவரு தான் நம்ம 30,00,000 பீப்பிளினுடைய அந்த பிரச்சனைய தீர்ப்பதற்கு உண்டான வழிமுறைகளே சொல்லணும், செய்யணும், ஆல்ரெடி செஞ்சுகிட்டு இருக்காரு. இன்னும் சில நபர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, மைவி த்ரெட்ஸ் அக்கவுண்ட்ல பணம் இல்லையா? அதனால தான் டிலே பண்றாங்களா? பேமெண்ட் போடுறதுக்கு. அப்படின்ற மாரி சில நபர்களுடைய கருத்தாவும் இருக்குது. பேமெண்ட் போடும்போது அக்கவுண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா, நம்ம யாரும் போய் பார்த்ததும் கிடையாது. பேமெண்ட் இல்ல அப்படின்றத போய் நம்ம யாரும் பார்த்ததே கிடையாது. அவங்க பேமெண்ட் போட முடியாது அப்படின்றதா சூழலா இருந்தா, எம்டி அவர்கள் வந்து அறிவிப்பு குடுப்பாங்களா? சொன்ன மாதிரி அவர் வந்து ஜூன் மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேமெண்ட்ஸ் அந்த விஷயங்கள வரும் அப்படின்னாரு. அது ஒன் பை ஒன்னா போயிட்டு தான் இருக்குது. அவங்க இல்ல அப்படின்றத எந்த இடத்துலயும் சொல்லவே கிடையாது. குடுக்குறதுக்கு உண்டான வேலைகள பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த அறிவிப்பு வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ உறுப்பினர்கள் அவங்கவங்க மனநிலைக்கு ஏற்றவாறு அந்த கருத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதுமானது அப்படின்றத இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சார் மைவி த்ரெட்ஸ் மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு சார். பேமெண்ட் வந்துரும். பிரச்சனை கிடையாது. பட் அப்பப்போ வந்து அப்டேட் குடுக்கணும் சார். எல்லாருமே வந்து ஜோனல் ஆஃபீஸ் போங்க, ஸ்டோர் போங்கன்னா எங்களுக்கு போறதுக்கு நேரம் இல்ல. நாங்க ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு நாங்க ஜோனல் ஆஃபீஸ்ல போயிட்டு டவுட் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அப்படின்ற மாரி ஒரு தரப்பு. இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து டைரக்டர், அத்தாரிட்டி உறுப்பினர்களா இருக்காங்க. ஃபோன் பண்ணா யாருமே அட்டெண்ட் பண்றது கிடையாது. அட்டெண்ட் பண்ணாலியும் வந்து எம்டி வருவார், பதில் சொல்லுவார் அப்படின்ற ஒரே வார்த்தையோட ஃபோன வச்சிடுறாங்க. எம்டியும் 10 டேஸ் பக்கம் வர்றதில்ல. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி இந்த இக்கட்டான சூழல நாங்க சமாளிக்கிறது? நிறுவனத்தில என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஸ்டோர் ஓனர்களுக்கோ, அல்லது அத்தாரிட்டி உறுப்பினர்களுக்கோ, டைரக்டர்களுக்கோ எம்டி சொல்லணும். சொன்னா தான் அவங்க மத்தவங்களுக்கு சொன்னா தான் நாங்க அந்த இடைப்பட்ட காலத்தில எங்கள கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல முடியும். யாருமே எந்த பதிலுமே சொல்லல. நாங்க தன்னிச்சு என்ன பதில சொல்ல முடியும்? அப்படின்ற மாரியான மக்கள் கொஞ்சம் சந்தேகமான கேள்விகளோட இருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட கேள்விகளோட நம்ம எல்லாருமே மைவி த்ரெட்ஸ்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம உறுப்பினர்கள் பேமெண்ட் வாங்குறதுக்காக நிறைய இக்கட்டான சூழல எதிர்கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் குடுக்காம அவங்க போறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளே இல்ல. ஏன்னா, அதுக்குண்டான வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு தான் இருக்குது. நம்ம கேப்ஸா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். பேமெண்ட் ஆல்ரெடி ஓஎம்பிஎம்க்கு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எம்டி ஒரு 10 டேஸா வரல அப்படின்றதுனால நெறைய மக்களுக்கு நெறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே விரைவில சரி செய்யப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எம்டி இனிமே 2 நாளைக்கு 1 நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு 1 நாள் வந்து நமக்கு உண்டான அப்டேட்ட குடுத்து, இந்த பேமெண்ட்ட ஜூன் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள முடிப்பதற்கு உண்டான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. "ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்கணும்" அப்படின்ற மாரி ஒரு பழமொழி இருக்கு. நம்ம எல்லாருமே மைவி த்ரெட்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வேணும்னு ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ நிறுவனம் நம்மள எங்கேயும் கைவிடாது அப்படின்ற ஒரு சூழல்ல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் கொஞ்சம் பொறுமை காக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா உங்கள எல்லாத்தையும் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ இக்கட்டான சூழல் இருந்துகிட்டு இருக்குது. சில நபர்கள் சில உருக்கமான பதில்லாம் போட்டிருந்தீங்க. நாம வந்து மனிதர்கள். சரிங்களா? எவ்வளோ இக்கட்டான சூழல் வந்தாலும் பார்க்கலாம், சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ள வச்சுக்கங்க. மைவி த்ரெட்ஸ்க்காக மட்டும் நான் சொல்ல கிடையாது. வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை வருது. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைய எதிர்கொண்டு தான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல இதுவும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குதா, சமாளிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு முடிவுக்கு வாங்க. 6 அறிவு கொண்ட நாமளே ஒரு உருக்கமான பதிவு போடுறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து தண்ணி இங்க கிடைக்கலன்னா, அடுத்த ஒரு இடத்துல போய் எடுத்துக்கலாம். ஃபுட் இங்க கிடைக்கலன்னா, அடுத்த ஒரு இடத்துல போய் ஃபுட் எடுத்துக்கலாம். அந்த மாரி நம்ப ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய மனிதர்களே இந்த மாதிரியான சில உருக்கமான பதிவுகள்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னா, காட்டுல விலங்குகள எடுத்துக்கங்க. தண்ணீன்னா, அதுக்கு காட்டுல கிடைச்சா மட்டும் தான் தண்ணி. சாப்பாடுனா, காட்டுல கிடைச்சா மட்டும் தான் சாப்பாடு. வேற எங்கேயும் போய் அது இது இல்லன்னா அது அப்படின்ற மாரி, வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய சூழல் இப்ப இல்ல. ஸோ அதுங்கலாம் எப்படி உயிர் வாழும் அப்படின்றத நம்ம நெனச்சு பார்க்கணும். சரிங்களா? அதனால எந்த சூழல் வந்தாலும் நம்பளால இதுவும் கடந்து போகும் இந்த நிலை. நம்பளால கண்டிப்பா சமாளிக்க முடியும். நல்லதே நினைக்கும் அப்படின்றத நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே குறைக்கக்கூடாது. நிறைய நபர்கள் சொன்னாங்க, "சார் பாசிட்டிவ் பாசிட்டிவ்ன்னு சொல்லி எத்தன நாளைக்கு சார் நாங்க காலம் கடத்துறது?" அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்டுருக்காங்க.
காலம் வந்து நம்ம கடத்தலை, நிறுவனமும் கடத்தலை. அதுக்கு உண்டான வேலைகள் சொன்ன டைமில் போய்க்கிட்டு தான் இருக்குது. நான் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். நானும் நிறுவனத்தில ஒரு உறுப்பினர் தான். உங்களுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குதோ, அதை விட அதிகமான கமிட்மெண்ட் எனக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ப அதுக்கு இடையில தேவையில்லாத நமக்கு நாமே பேசி, குரூப்ல சண்டை போட்டு, அல்லது நேரடியா சண்டை போட்டு, ஃபோன்ல பேசி, இதில என்ன நடந்துற போகுது? எல்லாத்துக்கும் நிறுவனம் தான் பதில் சொல்லும். ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்கவங்க நமக்கு வரக்கூடிய சில செய்திகள, ஸோ இப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கலாமா? அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுத்து, அடுத்து எம்டி சார் வந்து பதில் சொல்லுவார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றத விட, எம்டி அடிக்கடி வந்து பதில் சொல்லணும் அப்படின்றது தான் எல்லா நபர்களும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா எம்டி வரணும், பதில் சொல்லணும். எல்லாரும் குழப்பம் இல்லாம, பயம் இல்லாம இருங்க. எல்லாத்துக்கும் பேமெண்ட் வரும் அப்படின்றதையும் இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு மை வி த்ரீடர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.